ஸோ வந்து எப்படி மேம் நீங்கள் வந்து எப்படி 4 லாங்குவேஜில் பாடுறீங்க? ஸோ எப்படி ஹவ் இட் ஸ்டார்டட் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம தமிழில் பாடும்போது வந்து நமக்கு ஈஸிலி வி கேன் ரிலேட் டு இட். நமக்கு ஒவ்வொரு அந்த சிச்சுவேஷன், அந்த வரிகளுடைய மீனிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும். பட் வேற ஒரு லாங்குவேஜ் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, எனக்கு ஹிந்தி ரொம்ப நல்லா தெரியும். ஹிந்தி வந்து மதர் டங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். அவ்வளோ நல்லா பேசுவேன் அண்டு எழுதுவேன் எல்லாமே. ஸோ ஹிந்தி பாடுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஒன்லி திங் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரே சாங் வேறு லாங்குவேஜில் இருந்தால் கூட அதோடைய அந்த ஐ மீன் ஒரே பாட்டு வேறு லாங்குவேஜாக இருந்தால் கூட அதே வார்த்தையை போடும்போது கூட அந்த வார்த்தை வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி ஷார்ட் ஆர் இட் கேன் பி லாங் ஆல்சோ. பட் எனக்கு என்னென்னா இட் ஷுட் சவுண்ட் வெரி எஃபர்ட்லெஸ் அப்படிங்கிறது என்னுடைய மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து லிரிக்ஸ்லாம் வந்து நல்லா எழுதின்ட்டு நல்லா வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் எடுத்து தான் வந்து நான் பாடினேன். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.